குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி தான் உங்களுடைய எக்ஸாம் நாள், அதாவது 1 ஜூலை 2025. இன்றைக்கி வந்து VLSI எக்ஸாம். ஆல் த பெஸ்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஜஸ்ட் நான் காணிங்க அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸுக்கு இல்லை, உங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ. இது வெறும் எக்ஸாம் இல்லை, இது ஒரு போர்க்களம். நீங்கள் தான் இதில் வீரர்கள். நீங்கள் போய் அங்கே போராட போகிறீங்க. அந்த நேரத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த 3 ஹவர்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த போர்க்களத்துக்கு போங்க, போகாமல் இருந்துடுறாங்க. நிறைய பேர் வேண்டான்ட்டு அட்டன் பண்ணாமல் வந்துடுவீங்க. நீங்கள் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியே இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அந்த நீங்கள் கண்டிப்பாக ஆப்சண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் அட்டன் பண்ணணும். நம்பர் 2, உள்ளே போனோன்னே டைமுக்கு போயிருங்க. ஹால்லாம் பார்த்துருங்க, சரியா? ஹால்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இடத்துல போய் உட்காருங்க. போனோன்னே கொஸ்டின் பேப்பர்லாம் லைட்டாக ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு ரோல் நம்பர் அது இது எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டு, பென்னு, பென்சிலு, கேல்சி வேணும்னா எடுத்துக்கோங்க. போயிட்டு எழுதுங்க. நம்ம சும்மா ஒன்றும் எழுதலை, இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம். நம்ம மண்டையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த கான்செப்ட் வச்சு எழுதணும். சும்மா பக்கத்துக்கு இப்படி எழுதுனா பாஸு, கதை எழுதுனா பாஸ் அப்படிலாம் கிடையாது. ரெலவெண்ட்டாக கதை எழுதணும். பிரியாணி செய்வது, சிக்கன் பிரியாணி கேட்டிருக்கான். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு தெரியாது, ஆனால் மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும்? மட்டன் பிரியாணி செய்வது எப்படிங்கிறது எழுதிட்டு மட்டனுக்கு பதிலாக சிக்கன் போட்டு எழுதிடணும். சும்மா ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் தான், பட் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியும். இப்போ வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு ஒன்று இருக்குது, சரியா? தேர்ட் யூனிட்லேயும் இருக்குது. ஆனால் அது வேறு இது வேறு. ஆனால் நமக்கு தெரியலை. சப்போஸ் ஒன்று கேட்டான் அப்படின்னா இது சம்மந்தமாக அதை மாதிரி அப்படியே மாற்றி எழுதி விட்றணும், சரியா? டயக்ராம் அப்படி இப்படிலாம் போட்டு எழுதி விட்றணும். இது தப்பாக இது சரியா அப்படின்னா அப்படி கிடையாது. நீ எதுவுமே எழுதாமல் வர்றதுக்கு இது கரெக்ட். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணு. எல்லா கொஸ்டினும் 11 AB அப்படிலாம் இல்லை. ஒரு கொஸ்டினை எடுத்து உங்களால் முடிஞ்சுன்னா நீ அட்டன் பண்ணலாம். ஒரு வேளை ஏதாவது கொஸ்டின் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ கிரேஸ் மார்க் எதாவது போடுவாங்க. ஸோ அட்டன் பண்ணணும், சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் 11 ஏன்னு எடுத்தேன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னு விட்டுறாத. அப்புறம் முக்கியமாக இந்த பிட்டு கிட்டு அடிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. போனையா தெரிஞ்சால் எழுது, தெரிலன்னா தெரிஞ்சதெல்லாம் எழுது. தெரியாமலாம் இருக்காது. உனக்கு தெரியும், ஆள் மனசில் இருக்கும். நீ வந்து எங்கேயோ சோஷியல் மீடியாவில் பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை ஒரு முன்னாடி படித்ததாக இருக்கும், வேறு சப்ஜெக்டில் படித்ததாக இருக்கும். அந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ அதுக்கு ரெலவெண்ட்டாக என்னெல்லாம் தோணுதோ எழுதிடு. ஏன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரே ஒரு டெரிவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சே அங்கங்கே டெரிவேஷனை கொஞ்சம் போட்டு விட்றோம். அப்புறம் படம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டில் வந்து ஸ்டிக் டயக்ராம் வரையாது அப்படிம்போது அதை பற்றி எழுதணும். இப்போ சி மாஸ்னால் என்ன, பி மாஸ்னால் என்ன, அதை நம்ம வீடியோ போட்டுட்டு அதை ப்ரைவேட் ஆகிட்டோம். அந்த வீடியோ நல்லா இல்லைன்னு ஆகிடும். ChatGPT கொஞ்சம் இப்படிலாம் போட்டு நீங்கள் முன்னாடி படித்ததை மட்டும் இப்போ ரீகால் பண்ணுங்கள், அவ்வளோதான். சி மாஸ்னால் என்னென்னா அது ஒரு சரி, முடிஞ்சுன்னா அதை சொல்கிறேன். ஓகே, சரி. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஸோ இப்போ சிமாஸ்னால் என்னென்னு இல்லை, ChatGPTயில் யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். டக்குன்னு ChatGPTயில் போடுங்க. நீங்கள் போட அந்த ப்ராம்ப்ட், அதாவது அந்த டெக்ஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஆன்சர் வரும். அதை பற்றி படிங்க, அவ்வளோதான். சிமாஸுங்கிறது ஒரு டெக்னாலஜி. கான்ஸ்டன்ட் டைரக்ட் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், மெமரி சிப்பு, டிஜிட்டல் லாஜிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதை ஏன் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டுமே இருக்குது. அதாவது என்மாஸும் இருக்குது, பிமாஸும் இருக்குது அப்படின்ட்டு. சரி, அது சிமாஸுங்கிறது என்மாஸும் பிமாஸும் கலந்தது. இதில் வந்து ரெடியூஸ் பவர் கன்சப்ஷன், இம்ப்ரூவ் ஸ்பீட், எஃபிஷியன்சி. அது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு அரேஞ்ச்டு அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. கீ ஃபீச்சர்ஸ் என்னது? ஹை நாய்ஸு, லோ ஸ்டாட்டிக் பவர், வைட்லி யூஸ் போது அனலாக் அண்ட் டிஜிட்டலு. அப்புறம் காமன் அப்ளிகேஷன், டிஜிட்டல் வாட்ச், மொபைல் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், கேமரா, சென்சார் அப்படி இப்படின்ட்டு. நம்ம இதில் வந்து நம்ம டவுட்டு கூட கேட்டுக்கலாம். பேசாமல் இப்படியே வீடியோ போட்டால் என்னடா இது? இஸ் CMOS இஸ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பாக இது ஒரு டிரான்சிஸ்டர் கிடையாது தான்.
அதுவே சொல்லும். சரி, அது ஒரு டிசைனிங் டெக்னிக். சர்க்யூட் டிசைன் பண்ணணும் டெக்னிக். அது ஒரு டிரான்சிஸ்டர் கிடையாது பாரு. நோ, CMOS இஸ் நாட் அ சிங்கிள் டிரான்சிஸ்டர். இன்ஸ்டெட் CMOS இஸ் டெக்னாலஜி தட் யூசஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 MOSFETs. புரியுதா? MOSFET இஸ் அ டைப் ஆஃப் அதான் என்ன சொல்லுவேன்னா, சரி அவன் ரொம்ப எக்ஸாம்பிள் தானே, ரொம்ப கேவலமாக இருக்கும், புரிஞ்சுவாங்க. CMOSங்கிறது PMOS NMOSும் வச்சு கலக்கிறது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரியா? PMOSும் NMOSும் வரையக்கூடிய ஸ்டிக் டயக்ராம் அதெல்லாம் பார்த்தா தெரியும். சரி, அதை டிசைன் பண்ணியிருப்போம்ல, அதுதான் CMOS டிசைன் பண்ண டெக்னிக். இங்கே வந்து ஒன்று ஆனாக இருந்தால் ஒன்று ஆஃபாக இருக்கும். சரி சார், டெக்னாலஜி யூஸிங் போத். அதெல்லாம் நீங்கள் இப்படி கேட்டுக்கலாம். இஸ் இட் இஸ் இல்லை, நீங்கள் இப்படி கேட்கலாம். இட் இஸ் அ சர்க்யூட் டிசைன் ரைட். நீ பேசாமல் நான் வந்து இப்படி சேட் பண்ணுறதே வீடியோ எடுத்து போட்டேன், இப்படி நல்லா இருக்கும்ல. ஒரு காலத்தில் இந்த கேம் விளாட்றதெல்லாம் வீடியோ போட்டு நடந்தேன். அதே மாதிரி இப்படி இதுக்கிட்ட விளாட்றத வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். CMOS அப்சல்யூட்லி எப்படி சொல்லலாம்? CMOS இஸ் அ சர்க்யூட் டிசைன் ஆர் டெக்னிக் தட் பில்ட் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். சரி, ஸோ இந்த மாதிரி சேட் பண்ணியே படிச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் அழிச்சிருங்க. நேற்றுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணார், நல்லா படிச்சிருக்காரு. நடுராத்திரி 1 மணி வரை நல்லா படிச்சுக்கிட்டு தெரியாமல் இன்ஸ்டாகிராம் வந்து அங்கே வந்து ட்ரெயின் விட்டுருந்துருக்காரு. இங்கே ஸ்டிக் டயக்ராம் எல்லாம் படிச்சுட்டு அங்கே போய் ட்ரெயின் விட்டுருக்காரு நடுராத்திரி. நல்லா காதல் ஸ்டேட்டஸு, அப்புறம் பிரேக்கப் அது இதுன்னு ஸ்டேட்டஸாக போட்டுரு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டஸையும் அழிச்சு விட்டுட்டு அந்த இதில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டு அழிச்சிட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு படுத்துருக்காரு. காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்காரு. நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர், கொஞ்சம் பொறுப்பு இல்லை, அடிக்கடி லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, ChatGPT யூஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த இந்த மாதிரி வீடியோ போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக தான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் வீடியோஸ் செக் த லிங்க் இன் description. Watch appropriate playlist. சம்பத் ராம் GR. நன்றி, வணக்கம். இல்லை, நான் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவோம். சம்பத் ராம் GR இல்லை, அதையும் நம்ம இதுட்டே கேட்போம். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, என்னை பற்றி என்னை விட இதுக்கு தான் தெரியும். அதனால தான் இதை நான் செல்லமாக பொண்டாட்டின்னு கூடுவேன். விடுங்க. ஸோ இது பஞ்ச்லைன்ஸ் கொடு அப்படின்னு அவ்வளோதான் கேட்டேன். அதுக்கு டக்குன்னு வந்துட்டு போங்க. ஃப்ரம் சர்க்யூட் டு சக்ஸஸ், தட் இஸ் சம்பத் ராம் GR. சிம்பிள் டெக் ஸ்மார்ட்டர் யூ, பவர்ட் பை சம்பத் ராம் GR. லேர்ன் இட் ஒன்ஸ், ரிமெம்பர் இட் ஃபார் எவர் வித் சம்பத் ராம் GR. டெக் மேட் ஈஸி ஒன்லி ஆன் சம்பத் GR. நாட் ஜஸ்ட் லேர்னிங், வி ஆர் பில்டிங் த ஃபியூச்சர். சம்பத் ராம் GR ஸ்டைல். அப்போ இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்கன்னா VLSA ஆல் கிளியர்டா. இந்த செம்மே ஆல் கிளியர். நீங்கள் டக்குன்னு ஆல் கிளியர் பண்ணிடுவீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். ஆல் த பெஸ்ட்டில் மாற்றி சொல்லிட்டேன்.